2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்களுடைய தாய்நாட்டுல இருந்து கொரியாவுக்கு போய் அங்க இருக்கிற கயா ராஜ்யத்தை 140 வருஷம் ஆட்சி செஞ்ச முதல் ராணி ஒரு தமிழரான ராணி செம்பவளம் சம்யுக் யுசான்ற கொரியன் ஹிஸ்டாரிக்கல் புக்ல ராணி செம்பவளம் ஆயத்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஆய்நாட்டை இன்னைக்கு இருக்கிற அயோத்தியோட தப்பா ரிலேட் பண்றாங்க. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியோட பேர் சக்கேட்டா. அந்த சமயம் ஆயின்ற பேர் கொண்ட ராஜ்யம் நம்ம தமிழகத்துல மட்டும்தான் இருந்துச்சு. ராணி செம்பவளம் பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை யூஸ் பண்ணதை வச்சு வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி பயன்பாட்டுக்கு வந்த உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் எம்ப்ளம்ல இருக்கிற மீன் சின்னத்தோட தப்பா கனெக்ட் பண்றாங்க. அம்மா, அப்பா, சோறு, நாள் மாதிரியான 4000க்கும் அதிகமான தமிழ் வார்த்தைகள் அதே அர்த்தத்தோட கொரியன்ல இருக்கு. ராணி செம்பவளம் ஒரு தமிழரா இருந்ததுனாலதான் கொரியன்ல இந்த அளவுக்கு தமிழோட இன்ஃபுளுன்ஸ கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ராணி செம்பவளத்துடைய பேர் சுரீரத்னானும் அவங்களுடைய சொந்த ஊர் அயோத்தினும் எல்லா மீடியாஸும் கிளைம் பண்றாங்க. இப்படிதான் தமிழர்களுடைய வரலாறு திருடப்படுது.